இந்த சம்பவத்துக்கு காரணமானது வந்து டைரக்டா உதயநிதி இல்ல. ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் என்னதான் உணர்ச்சி வசப்பட்டுலாமா, அவங்க 1000 சொல்லட்டும், பொதுமக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன், புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்குருமாக்கம் தரும். இந்த குரல் வந்து ஏன் இப்போ வந்து சொன்னேன் அப்படின்னா, திடீர்னு நிவேதா பெத்ராஜ் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் முன்னாடி வந்து நயினார் நாகேந்திரன் பேசினாரு, அவரை ஏன் கைது பண்ணல? வேலை இல்லாம இருக்கிற ஆளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டா கவிஞர்களையும் புலவர்களையும் வந்து கூட்டு போய் இந்த மாதிரி ஆபாசம் பேச வச்சிருக்காங்க. சைதையில இருந்தும் இதே மாதிரி 2 கட்சிக்குமே ஏகப்பட்ட பேரை வந்து உருவாக்கிட்டதாக வந்து பேர்களோட லிஸ்டோட இருக்கு யார் யார் அப்படிங்கிறது வந்து. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களும் இருக்காங்க இதுல. த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்னா இவருடைய கவலைன்ற மாதிரிலாம் பேசி, அதாவது த்ரிஷா வீட்டுல தண்ணி வரல அப்படிங்கிறது உங்களுடைய சொல்லா, அது வந்து உதயநிதியோட சொல்ல. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட எழுத்தாளர், பாடலாசிரியர், திரைக்கதை வசனம் திரு முருகன் மந்திரம் அவர்கள். வணக்கம் சார். சார், சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதாவது சபை நாகரிகம் வேண்டும், நாவடக்கம் வேணும். ஏன்னா ஒரு பொறுப்பான பதவியில இருக்க எதிர்கட்சி தலைவர் டிஎம்கே சேர்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் இப்ப இருக்க ஆளுங்கட்சி தாவேகா தலைவரை வந்துட்டு ரொம்ப ஒருமையில பேசுறது, இரட்டை அர்த்த வசனங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறாரு இல்லையா, இதை வந்து கண்டிச்சிருக்காங்க தாவேக்கான. அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. இது காலங்காலமா தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்கு. ஏன் ஒரு நாவடக்கம் இல்லை? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். திருக்குறள்ல தொடங்கலாம். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்குருமாக்கம் தரும். இந்த குரல் வந்து ஏன் இப்ப வந்து சொன்னேன் அப்படின்னா, இப்படி ஒரு குரலை திடீர்னு நிவேதா பெத்ராஜ் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறதாக கேள்விப்படுறோம் வந்து. ஸோ அதனால இந்த குரலோட வந்து தொடங்குறது வந்து. அண்ட் நீங்க சொல்லும்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதாக நீங்க சொன்னீங்க. ஆனா இது வந்து கைது இல்லை, முறைப்படி பார்த்தா இது கைது இல்லை, விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். கைது நடவடிக்கை இது இல்லை. ஒரு அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதற்கான விசாரணைக்காக அது எந்த ஊர்ல சம்பவம் நிகழ்ந்ததோ, எந்த எல்லைக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதோ, அங்க அந்த காவல் நிலையத்தில் இருந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து அவரை விசாரணைக்காக முறைப்படி அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஸோ அதனால இது கைதாக எடுத்துக்கொள்ளப்படாது. இன்னொன்று, இன்று மாலைக்குள்ளவே அவரை வந்து விடுவிக்கணும். அதே மாதிரி உதயநிதி இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறதாக நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இப்போ இந்த விஷயம், இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப இந்த விசாரணைக்காக உதயநிதி சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுவது உள்ளபடியே அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி நோக்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கழகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து இங்க வந்து ரொம்ப வருஷமாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கல்ச்சரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது அபிஷியலாகவே ஆபாசமாக பேசுறது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அது பேசுறதுக்கு தனித்தனியாக ஆட்களை உருவாக்கி வச்சு, இப்போ இதுல இப்படி காலங்காலமாக இந்த கட்சி எல்லா கட்சியும் அப்படி இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, எல்லா கட்சியும் முக்கியமா பார்க்கக்கூடிய கட்சின்னு பார்த்தா இந்த திராவிட இல்ல. அதாவது இங்க நீங்க எந்த அரசியல் நிகழ்வையும் அரசியல் நகர்வையும் எடுத்துக்கிட்டாலும் அதுல திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாவே இருக்கும். நீங்க எதை செஞ்சாலும் விதை அவங்க போட்டது மாதிரிதான் இருக்கும். அது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் விதை அந்த பக்கம் இருந்து அவங்க போட்டதா தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, இந்த நடவடிக்கை இந்த மாதிரியான ஆபாசமாக இரட்டை அர்த்தம் அல்லது நேரடியான அர்த்தத்துல பேசுறது கூட திமுகவுல இருந்து ஏடிஎம்கேக்கு வச்சு, ஏடிஎம்கே தொடர்ந்து காங்கிரஸ்காரங்களும் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் தொடர்ந்து இப்ப தாவேக்காரங்களும் வந்து பேசுறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இப்போ இந்த தாவேக்கால இந்த மாதிரி இரட்டை அர்த்தங்களை எல்லாம் பேசுறாங்களா? அப்படி இல்லை. இப்பவுமே முதல்வர் மேல, விஜய் மேல வந்து வாயில என்ன இருந்துச்சு, வாயை திறந்த இல்ல அதெல்லாம் பேசும்போது ஒரு சபை அப்படின்னு வாயில நல்லா வருதுன்னு சொல்லும் போதோ, டேஷ் அப்படின்னு சொல்லும் போதோ, அப்ப டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, டேஷுங்கிறவங்க ஆளாளுக்கு என்னென்ன அர்த்தம் வேணா எடுத்துக்கலாம். ஸோ சபை நாகரிகம் அல்லது மேடை நாகரிகம் அல்லது பொதுவெளி நாகரிகம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இந்த பொதுவெளியில
அதாவது சட்டசபைக்குள்ளேயும் சரி அல்லது அரசியல் கட்சி மேடைகள்லையும் சரி என்ன பண்றதுன்னா, அல்லது விவாதங்களிலும் சரி என்ன பண்றதுன்னா, ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல, இரட்டை அர்த்தத்துல, அதிலும் பர்டிகுலராக யார் விவாதிக்கப்படுகிற நபராக தாக்கப்படுகிற நபராக இருக்கிறாரோ அவரோடு தொடர்புடைய பெண்களை பற்றி பேசுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை. அது இங்க பல வருஷங்களாக இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு மேல வந்து ஒரு குரூப் இப்பவும் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த சம்பவத்துக்கு காரணமானது வந்து டைரக்டா உதயநிதி இல்லை. யாரு அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க, அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட திமுக தொண்டர்கள் தான் காரணம். இதுக்கு திமுக தொண்டர்களோ அல்லது அவங்க எப்படி வந்தாங்களோ அங்க இருந்த கூட்டம் தான், அவங்க எழுப்பின ஒரு கோஷம் தான். அவங்கதான் சத்தம் போடுறாங்க. அவங்கதான் பேரை சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பேரை பர்டிகுலரா அந்த பேரை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அவருடைய தொண்டர்களை மேடைக்கு முன்னாடி இருக்கிறவரை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக, குஷிப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி அல்லது உணர்ச்சி வசப்பட்டு அவர் என்ன பண்றாரு, அதை செய்யறாரு. அப்ப இதுக்கும் காரணம் வந்து பப்ளிக் தான். ஸோ பப்ளிக்குமே சமூகமுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு அரசியல் ஆளுமைகளோ அல்லது வந்து ஒரு பொது வெளியில வந்து ஏதோ ஒரு துறையில பெரிய மனிதராக இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசும்போது அவர்களை வந்து தொடர்ந்து இது மாதிரி பேசாம இருக்கிறதுக்கான நெருக்கடியை அல்லது ஒதுக்குதல அல்லது தவிர்த்தல மக்கள் வந்து செய்யணும். சரி சார், இப்போ நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் நாங்க இப்ப மக்கள் தான் காரணம், மக்கள் கூச்சல் போட்டதான் அவர் அந்த வார்த்தையை விட்டாரு. ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் என்னதான் உணர்ச்சி வசப்பட்டுலாமா, அவங்க 1000 சொல்லட்டும், பொதுமக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களுக்குன்னு ஒரு நாவடக்கம், சபை நாகரிகம் அதெல்லாம் இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பிரச்சனைனா இது இப்ப முதல் முறையாக இப்படி ஒரு அரசியல் மேடையில ஒரு தலைவர் இப்படி பேசினாதான் பயப்படணும். இது பல வருடங்களாக இது பேசுறதுக்கு பேசி ஆட்கள் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இப்ப திமுக தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து நயினார் நாகேந்திரன் பேசினாரு, அவரை ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இப்ப உதயநிதி மட்டுமே இப்படி பேசல, உதயநிதிக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட அவங்களுடைய தாத்தா காலகட்டத்தில இருந்தே வந்து அது ஆரம்பிக்கிறதாக நிறைய வரலாறுகள் நம்ம பாக்குறோம். இன்னும் கேட்டா, ரொம்ப முக்கியமாக திமுகவிலையும் அதிமுகவிலையும் இந்த மாதிரி பேசுறதுக்கே ஆட்களை நிறைய உருவாக்கியே வச்சிருந்திருக்காங்க. அதுல முக்கியமா வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஏகப்பட்ட பேரை வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளோடு பேசுறதுக்கு ஆள் ரெடி பண்ணிருக்காங்க. வண்ணை அப்படிங்கிற, வண்ணாரப்பேட்டையை சுருக்கி வண்ணை அப்படிங்கிற பேரோட ஒரு 10 பேர் வந்து பேச்சாளர்கள் வந்து இருந்திருக்கிறதாக அந்த வண்ணாரப்பேட்டையில இருந்து நம்ம தகவல் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இன்னொரு பேட்டை சைதையில இருந்தும் இதே மாதிரி 2 கட்சிக்குமே ஏகப்பட்ட பேரை வந்து உருவாக்கி விட்டதாக வந்து பேர்களோட லிஸ்டோட இருக்கு யார் யார் அப்படிங்கிறது வந்து. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களும் இருக்காங்க. இதுல ஆபாகமாக திமுகவுக்காக அதிமுகவுக்காக பேசுனதுல பெண்களும் இருக்கிறார்கள். லேட்டஸ்டா நம்மளுக்கு தெரிந்த ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. அவங்க பேசின ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவங்க பேசுனா ஐயோ அவ்வளவு பேரும் வந்து டிஎம்கே கார அவ்வளவு பேரும் வந்து தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான் அல்லது கிறுக்கு பிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு நபரை ஒரு பெண்ணை சொல்றாங்க. பெரிய நகைச்சுவை என்னன்னா, அவங்களும் ஒரு நடிகை விந்தியா அப்படின்னு, நடிகை விந்தியாவோட மேடை பேச்சுக்களை கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது வந்து பெண்களே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வந்து என்ன பண்றது, இதுக்காக ஆச்சரியப்படுறதா அதிர்ச்சி ஆகிறதா அப்படின்னா, இத இப்படி பேசக்கூடிய தூண்டுதல் யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி பேசுறத ஒரு திறமையாகவும் அல்லது ஒரு என்ன சொல்றது திறமையாக அல்லது இதுல வந்து தைரியமா பேசுறாங்க. இதுல வந்து ஒரு விதமான ஒரு ஹீரோயிசம் மனப்பான்மை இருப்பதாக வந்து ஒருத்தர் இப்படி நக்கலடிப்பது மூலமாக ஒரு ஹீரோயிசம் மனப்பான்மை இருப்பதை இதுல வந்து கலைஞர் அவர்கள் இதுல எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, மொழியை கையாளுவத ட்ரிக்கியா வந்து மொழிய வந்து வேற மாதிரி பேசி வந்து நம்மகிட்ட தமிழ் மொழியில வந்து ஒரே பொருள் தரக்கூடிய 2 வார்த்தைகள் அல்லது வந்து 2 பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தைகள், இப்படிலாம் நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி வார்த்தை விளையாட்டு அவரு அப்படி பண்ண ஆரம்பிச்சு அதுவே வந்து என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து வந்து அந்த மாதிரி பேசுவதற்கான உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதை ரசிக்கிற ஒரு கூட்டத்தையும் வந்து இங்க உருவாக்கி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த நிகழ்வு மூலமாக இவங்க இப்படி ஒரு பக்கம் உதயநிதி அப்படிங்கிற ஒரு யங் லீடருக்கு அவர் எந்த கட்சிங்கிறத தாண்டி மக்கள் மத்தியில ஒரு யங் லீடர், ஓகே ஒரு பையன் நல்ல ஒரு அரசியல்வாதிகள்ல இளமையா இருந்து பேசக்கூடிய ஓரளவுக்கு வந்து பேசக்கூடிய அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில ஒரு பொது மரியாதை அப்படிங்கிறது வந்து உதயநிதி மேல இருக்கும்போது இப்பேற்பட்டவர்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை நடந்திருக்கும் போது தொடர்ந்து இதே மாதிரி பேசும்போது இதே மாதிரி நிறைய பேசுறாங்க. விஜய் தலைமையிலான இந்த அரசும் சரி என்ன பண்ணா, இந்த மாதிரி யாரு பேசினாலுமே
அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது, பெண்கள் தொடர்பான விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கிறது, உள்ளபடியே அதற்கான சரியான தண்டனையை கொடுக்கறது, உள்ளபடியே அந்த குற்றம் வந்து நிஜமாக இருந்தால் தண்டனை கொடுக்கறதுங்கிறது உள்ளபடியே வரவேற்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து அதை இதே மாதிரி செய்யணும். அதுல கட்சி பாரபட்சமோ அல்லது பெரியவன் சின்னவன் ஏழை பணக்காரங்கிற பாரபட்சமோ, ஏன்னா தாவேக்கா மேலேயும் ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்கட்சிக்குள்ளேயே நிறைய வந்திருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. இல்ல அதுலயுமே Immediate action அதுலயுமே எடுக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டிய பெண்கள் மேல நடவடிக்கை எடுத்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து இப்போ வர வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கலங்கிறது கூட நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. சோ அதனால இந்த நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம வரவேற்கிறோம். இந்த மாதிரி ஆபாசமா பேசுவதை வந்து இனிமேல் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மேடை பேச்சாளர்களுமே வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அதாவது வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் இதுல ஆரம்பிச்சு இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இதுல வேலை இல்லாம இருக்கிற ஆளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டா கவிஞர்களையும் புலவர்களையும் வந்து கூட்டு போய் இந்த மாதிரி ஆபாசமா பேச வச்சிருக்காங்க. புலவர் ஆடலரசுன்னு ஒருத்தர்லாம் திமுகவிலேயே அதிமுக கட்சிகள்ல புலவர் ஆடலரசு மாதிரி ஒருத்தர், அப்படி ஒரு பேர் உள்ள ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல பட்டிமன்றங்கள்ல பேசக்கூடிய கவிஞர்களையும் அல்லது வந்து பேச்சாளர்களையும் புலவர்களையும் கூப்பிட்டு கொண்டு கூட சமயத்துல இந்த மாதிரி பேச வச்சிருக்கிறதெல்லாம் வந்து முன்னாடி நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை விட ரொம்ப முக்கியமா காங்கிரஸுக்கும் அப்படி பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க ஒரு கட்டம் வரை. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. அனந்தநாயகி, கோப்பெருந்தேவி அப்படியெல்லாம் வந்து அவங்க கட்சியிலையும் பேச்சாளர்கள் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது அவங்க அந்த ஆட்களை வந்து தயார்படுத்தாம அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இந்த கட்சிகள் மட்டும் தொடர்ந்து அந்த வேலை செய்யறதுக்கு ஆட்களை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத கேள்விப்பட முடியுது. மொத்தத்துல இதுக்கு ஒரு இதை ரசிச்சு கொண்டாடுற மனநிலையில இருந்து, இதை ஒரு ஹீரோசமா நினைக்கிற மனநிலையில இருந்து விடுபடணும். அதுக்கு வந்து உதயநிதி கிட்ட இருந்து அந்த ஒரு முதல் புள்ளி வைக்கப்பட்டிருந்தா நேரடியா நம்ம வந்து விஜய்க்கும் நன்றி சொல்லுவோம், உதயநிதிக்கும் நன்றி சொல்லுவோம். இதுல இன்னொரு இப்ப நீங்க சொன்னீங்க அவர் கைதுலாம் செய்யப்படல, விசாரணைக்காக கொண்டு போறாங்க. ஆனா 6 பிரிவின் கீழ வந்துட்டு அவரை கைது செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் காவல்துறை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப அது எல்லாமே ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா நம்ம அது என்னென்ன லிஸ்ட்னு பார்த்துப்போம். 6 லிஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. இந்த பிரிவின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் போது உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை வந்துட்டு விசாரணை பண்ணிட்டு கொண்டு வந்துடணும், கைது நடவடிக்கை கிடையாதுன்னு சொல்லி. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இல்ல என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கிற சட்டத்தினுடைய இதுபடி நேரடியாக இவர் பேசிய இந்த சொற்களை வைத்து நேரடியாக இவரை வந்து சார்ஜ் பண்ண முடியாது, கைது பண்ண முடியாது. ஏன்னா நேரடியாக முதல்வர் விஜயவோ அல்லது வந்து திரிஷாவையோ நேரடியாக அவர் குறிப்பிட்டு பேசவில்லை, எந்த தாக்குதலும் நிகழ்த்தவில்லை. அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சார், நாங்க வந்து விவசாயிகள் போராட்டத்துக்காக நாங்க இங்க வந்திருக்கோம், இவருக்கு விவசாயிகளை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, 4 மணிக்கு மேல அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அவரு வேற ஒரு நினைப்புல போயிடுவாரு, வேற ஒரு தண்ணிக்காக போயிடுவாரு, த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்னா இவருடைய கவலைன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இல்ல ஏதாவது த்ரிஷா வீட்டுல தண்ணி வரல அப்படிங்கிறது உங்களுடைய சொல்ல, அது வந்து உதயநிதியோட சொல்ல. அவரு பப்ளிக் மேடையில அப்படின்னு த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்றலாம் அவருக்கு கவலை கிடையாது, த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்றதா கவலை அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல த்ரிஷா வீட்டுல தண்ணி வரலன்னு இவர் சொன்னதுக்காக எல்லாம் ஒரு கைது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு தனிமனித தாக்கலோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சைக்கு காரணமான பேச்சுல இருந்து கூட, அதாவது காலங்காலமாக அனுபவசாலிகள் அல்லது இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அதை வைத்து அவர் மீது ஒரு கைது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஏன்னு கேட்டா காவிரி தண்ணி அந்த சம்பந்தப்பட்ட 2 விஷயத்த பத்தி போராட்டம் அதை பத்தி பேசுறது இவங்க வந்து திரிக்கிறாங்க. இப்பவே சொல்லிட்டாரு உதயநிதி, அதை இப்பவே வந்து போற வழியிலேயே விழுப்புரத்துல வச்சு எங்க வச்சுன்னு சொல்லிட்டாரு. அதாவது கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவரே ரெடியா இருக்காரு. எதுக்கு ரெடியா இருக்காரு உதயநிதி? நான் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாருமே கடைசியில என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தவறாக திரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க, அதை மீறி போனா வந்து இல்ல நான் சொல்வது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் அது ஒரு சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதற்காக நான் வந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியும். இப்போ நேரடியாக இத்தனை வழக்குகள்ல அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் கைது செய்யப்பட மாட்டார் அவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நேரடியாக பட்டவர்த்தனமாக தெரியுது. இதுல என்னன்னா அரசோட ஒரு வழக்கும் இருக்கு, பெண்களுக்கு எதிரான வந்து பேசுறது அப்படிங்கிற தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஒரு வழக்கு எண்ணும் அதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வழக்கு பிரிவு 4ன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு எண்ணையும் நம்ம பார்க்க முடியுது. அது ரொம்ப சந்தோஷம். அது தவிர டிஜிட்டல் ஐடி தகவல் தொழில்நுட்பத்தை வைத்து வந்து பெண்களை வந்து தரக்குறைவாக அல்லது மோசமாக சித்திரத்தில் அப்படிங்கிற ஒரு
114 சம்திங் ஏதோ ஒரு எண்ணையும் நம்ம அதாவது பிஎன்எஸ் 79 பெண்களை வந்து கண்ணிய குறைவாக பேசினா இந்த தரப்பின் கீழே அரெஸ்ட் பண்ணலான்ற அது மாதிரி. சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ம், நான் சொல்றது தமிழ்நாடு அரசு சார்பாகவே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றப்பிரிவுல இருந்தும் அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ம், ஸோ பிஎன்எஸ்ங்கிறது இப்போ பிஎன்எஸ்ங்கிறது மாத்திட்டாங்க, அதை பேரை மாத்திட்டாங்கிறது ஊர்க்கே தெரியும் அப்படிங்கிறதுனால பிஎன்எஸ் அப்படிங்கிறாங்க. இந்திய சட்டத்தை வந்து அவங்க இப்போ பிஎன்எஸ்ன்னு சொல்றாங்க வந்து அவ்வளோதான் விஷயம் வந்து. ஸோ இந்த இந்த 6 பிரிவுகளோ 9 பிரிவுகளோ எத்தனை பிரிவுகள்ல, அதாவது பொது அமைதியை கெடுத்தல், ம், பெண்களை வந்து மோசமாக பேசுதல் அல்லது சண்டைக்கு தூண்டுதல், ம். இந்த மாதிரியான ஏன்னா ஒரு பொதுவுல வந்து இப்போ தாவேக்காங்கிறது ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், டிஎம்கேங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ இவங்களும் போராடுறாங்க, கைது பண்ண சொல்லி இவங்க போராடுறாங்க, ஏன் கைது பண்றீங்கன்னு அவங்களும் போராடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணம் அவருடைய பேச்சு தானே. அப்போ பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், 2 கூட்டங்களை வந்து சண்டை போடுவதற்கான வந்து முகாந்திரங்களை ஏற்படுத்தி கொடுத்தல், இந்த மாதிரியான எல்லா நம்பர்ஸ்லையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த 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 குற்றங்களின் அடிப்படையில் அவரை வந்து விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க. அவங்க காவல்துறை தரப்புல இருந்தும் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து ரிமாண்ட் பண்ற எண்ணம் இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்க விசாரணை பண்ணிட்டு இன்னைக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வந்து. கண்டிப்பா சார், ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.